ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸ்னெயில் செய்ய சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதே ப்ராஜெக்ட்னாலே எனக்கு அலர்ஜிங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா, பசங்க கேட்குறாங்க செய்யணும். ஸோ என் பொண்ணே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ காட்டி அந்த ரெஃபரன்ஸில் செய்ய சொன்னால் ஒரு வழியாக ஸ்னெயில் செஞ்சேன்னா செய்யலையான்னு தெரியல. இதுதான் ஸ்னெயில்னு சொல்லி கொடுத்துட சொல்லிட்டேன். ஸோ ப்ராஜெக்ட் முடிக்கும் போதே 10 o'clock மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ கடகடன் டிஃபனுக்கு சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ண போகிறேன். என்னோடய சட்னி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாங்களா. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு, புளி, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 minutes போல் நிறுத்திடலாம். அதுக்குள்ளே தோசையுமே ரெடி பண்ணி பசங்களுக்குமே சாப்பிட கொடுத்துட்டேங்க. ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுன்றனால ஃபஸ்ட்டு அவங்க ஒர்க்கை முடிச்சு அவங்கள படுக்க அனுப்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடித்த கையோட கிச்சனையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த சட்னியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.